அரண்மனை இந்த வீட்டை பெருக்கவே 4 வாரம் ஆகும். இந்த வீட்டோட எஜமானி வேலைக்காரங்களை அடிமை மாதிரி தான் நடத்துவா. எஜமான் வேலைக்காரங்களுக்கு சம்பளமே கொடுக்க மாட்டான். அதனாலேயே வேலைக்காரங்க வீட்டை விட்டே ஓடிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு 2 பையன். பொண்ணு பேரு ஜூலியா. இவளோட அண்ணனுங்க அமெரிக்காவில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் பேரு டேவிட். இவளோட முறை பையன். விளையாடும் போது காலை உடைச்சுக்கிட்டான். ஜூலியாவும் நீ ஏன் இங்க வந்த சொல்லியிருந்த நானே வந்திருப்பேன்னு திட்டிக்கிட்டு இருக்க. இவன் இவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளோட டேடி மம்மியும் இவளோட தலையில கட்டி வைக்க முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா ஜூலியாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. நீ தான் என் டேடி மம்மி கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துனு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா டேவிட் உன் மம்மிய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அதனால இந்த கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியாதுன்னு இவன் கைய விரிச்சிட்டான். சம்மர் ஹாலிடேவை என்ஜாய் பண்ண இவளோட 2 அண்ணன்களும் வீட்டுக்கு வராங்க. பெரியவன் பேரு ஜானு, சின்னவன் பேரு மைக்கிள். ஜூலியா பல வருஷம் கழிச்சு அண்ணனை பார்த்த உடனே பாசமழைய பொடிகிறான். ஆனா சின்ன அண்ணனை இவ கண்டுக்கவே இல்ல. ஏன்னா இவனுக்கும் அவளுக்கும் ஆகவே ஆகாது. அப்போ ஜானி கிட்ட ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. இத பார்த்த ஜூலியா யாருன்னு கேக்குறா. அவ அண்ணனோட காதலின்னு சின்ன அண்ணன் ஓலையிட்டான். இதை கேட்டு ஜூலியாவும் பாதிரிட்டா. ஜானு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவது இவளுக்கு பொறாமையா இருக்கு. மறுநாள் டேடி பசங்களை கூப்பிட்டு படிப்பை முடிச்சிட்டீங்க, இனிமே என்னோட விவசாயத்தை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா சின்னவன் நான் படிச்சது உங்க விவசாயத்தை பார்ப்பது கிடையாது, நான் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அம்மாக்காரி உன்னை வெளிநாட்டுக்கு போக நான் அலோ பண்ண மாட்டேன், நம்மளோட பண்ணைய இனிமே நீ தான் கவனிச்சுக்கணும்னு ஆர்டர் போடுறாங்க. டேடியும் ஜூலியாவுக்கு கூடிய சீக்கிரமே நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஜானு ஜூலியா சொன்னதை நினைச்சு பாக்குறான். ஆனா அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு ஜானுக்கு தெரியாது. ஜானு புதுசா வாங்கிட்டு வந்த கேமராவில ஜூலியாவை போட்டோ எடுக்கிறான். ஆனா அவ போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்காம இன்னும் நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு கேக்குறா. அப்போ இவங்களோட மம்மி அங்க வந்து டேவிட் உனக்காக கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவளை ஈதுகிட்டு போயிட்டாங்க. ஆனா ஜானு இவளை இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இது வெளியே தெரிஞ்ச குடும்பமானம் போயிடும்னு ஜூலியாவை வெறுக்கிற மாதிரி இவன் நடிக்கிறான். அன்னைக்கு மறுநாள் ஜூலியாவுக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்காக அவளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும்னு இவன் முயற்சி பண்றா. ஜானோட அங்கிள் இந்த ஊரோட சர்ச் ஃபாதர், எல்லாத்தையும் இவர்கிட்ட கேட்டுதான் முடிவு பண்ணுவாங்க. ஜானு ஃபாதர் கிட்ட ஜூலியாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஆனா அது என்னால தாங்கவே முடியலன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஃபாதருக்கு இவங்களோட மேட்டரு முன்னாடியே தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜானும் ஜூலியும் அப்படி இப்படி இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபாதர் இனிமே இவங்க 2 பேரும் ஒன்னாவே இருக்க கூடாதுன்னு ஜானோட டேடி கிட்ட சொல்லி ஜானை வெளிநாட்டுக்கு அனுப்புனதே ஃபாதர் தான். உனக்கும் ஜூலியாவுக்கும் உள்ள காதல் உறவு நம்ம குடும்பத்துக்கு நல்லதல்ல, அதனால அவளை மறந்துட்டு உன் வாழ்க்கைய பாருன்னு ஃபாதரும் இவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அன்னைக்கு நேற்று ஃபேமிலி டின்னர்ல ஜூலியாவும் அவளோட வருங்கால புருஷனும் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பது ஜானுக்கு எரிச்சலா இருக்கு. ஃபாதர் இத பாத்துட்டாரு. ஜானு தான் இவளை லவ் பண்றான்னு பார்த்தா இவளும் அவனை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான்னு இவருக்கு புரிஞ்சு போச்சு. ஜூலியாவும் ஜானை இன்னும் வெறுப்பேத்த அனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே ஜானால சாப்பிட கூட முடியல, அங்கிருந்து எழுந்து போயிட்டான். இதை பார்த்த ஜூலியாவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா ஃபாதர் அவளை போக விடாம தடுக்கிறாரு. ஆனா அர்ஜென்ட்டா வருதுன்னு சொல்லிட்டு இவ ஓடிட்டா. இவ ஜானை தான் பார்க்க போறான்னு இவருக்கு புரிஞ்சு போச்சு. ஜூலியாவும் ஜானி கிட்ட ஓடி வந்து என்ன நீ இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு, அதனாலதான் நான் கல்யாணம் பண்றது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி 2 பேரும் காதல்ல விழுந்துட்டாங்க. ஆனா டின்னர்ல ரெஸ்ட் ரூம் போன ஜூலியா இன்னும் வரலன்னு டேவிடோட டேடி காண்டாயி உங்க பொண்ணு எங்க போனா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையா? கடுப்பான டேடி ஜூலியா எங்க போனான்னு கத்துறாரு. அவளை போய் கூட்டிட்டு வான்னு மம்மிக்காரி அனுப்புறாரு. அவளும் வீடு முழுக்க தேடியும் ஜூலியா கிடைக்கல. ஆனா ஜானும் ஜூலியாவும் ஒரு மாதிரியான விளையாட்டை இவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு அவ வீட்டை விட்டு ஓடிட்டாளோன்னு கடுப்பான டாடி எல்லாரும் எல்லா இடத்துலயும் அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜானும் ஜூலியாவும் ட்ரெஸ்ஸே இல்லாம விளையாடிக்கிட்டு இருப்பது அம்மாக்காரி பார்த்துட்டு மெசலாயிட்டா. உங்க டேடி வந்துகிட்டு இருக்காரு, உடனே சட்டையா போடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கு. அங்க வந்த டேடியும் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜூலியாவோட கண்ணத்துல நகைக்கீரலை பார்த்த உடனே ஜானை அடிச்சுட்டு ஜூலியாவை ஈத்துக்கிட்டு போய் எதுக்காக டின்னர்ல இருந்து நீ எழுந்து போன, நீயும் ஜானும் ரூமுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம்னு சொல்லியும் டேடி நம்பவே இல்ல. நீ செய்வது தப்புன்னு உனக்கு புரியுதா இல்லையான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அவளும் மன்னிப்பு கேக்குறா. டேடியும் ஜானி கிட்ட ஓடி வராரு. அவனும் நான் செஞ்சது தப்பு தான் மன்னிப்பு கேக்குறான். டேடி ஃபாதர் கிட்ட ஜானுக்கும் ஜூலியாவுக்கும் இப்படி ஒரு உறவு இருக்குன்னு நீங்க ஏன் எங்க கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அம்மாக்காரி ஜானு ஜூலியாவும் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கவே மாட்டாங்கன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஃபாதர் இதனாலதான் இவங்க 2 பேரையும் நான் பிரிச்சு வச்சேன், இப்போ இவங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஜூலியாவுக்கு கல்யாணம் நடந்தா மட்டும்தான் நாம குடும்பமானமே காத்துல பறக்காம இருக்கும், முதல்ல கல்யாண ஏற்பாடுங்க பாருங்கன்னு ஃபாதரும் அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. ஜானும் ஜூலியாவும் காதலிப்பது டேடியாலையும் மம்மியாலையும் ஜீரணிக்கவே முடியல. அன்னைக்கு நேற்று ஜூலியா சாப்பிட வரவே இல்ல. ஜூனியா இனிமே ஜானை மீட் பண்ணவே கூடாதுன்னு டேடி மம்மி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அன்னைக்கு நேற்று ஜூலியா மம்மியை ஏமாத்திட்டு ஜானி கிட்ட ஓடி வந்து நம்ம 2 பேரும் இவங்க பிரிக்க பாக்குறாங்க, நம்ம இந்த வீட்டை விட்டே ஓடிலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா ஜானு நம்ம குடும்பத்துக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது, இனிமே நான் உன்னை பார்க்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான்.
போயிட்டான். ஆனா ஜூலியாவால இத தாங்கவே முடியல. நேத்து நைட்டு ஜூலியா ஜானை மீட் பண்ணது மம்மிக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே ஜான் உன்கிட்ட வரவே மாட்டான், நீயும் இனிமே அவனை பார்க்கவே கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறாங்க. உடனே டேடியும் மம்மியும் ஜூலியாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அவன் ஒரு கிழவன், ஆனா பணக்காரன். ஜானு மேரேஜுக்கு வரவே இல்ல, தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிட்டான். ஜூலியாவும் புருஷனோட வீட்டுக்கு வரா. இவனே ஒரு கிழவன், ஆனா இவனோட மம்மி ஒரு சொர்ணாக்கா, பார்வையாலேயே பைத்தியம் பிடிக்க வச்சிருவா. கிழவன் முதலிரவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா ஜூலியா அவனை ரூமுக்குள்ளேயே விடல. கிழவன் ஆசையை அடக்க முடியாம கட்டாயப்படுத்தி அவளை மேட்டர் பண்ண பாக்குறான். ஆனா ஜூலியா அவனை அடிச்சு ரூமை விட்டு வெளியே தள்ளி விட்டு கதவை மூடிட்டா. கிழவன் கிட்ட இருந்து இவ தள்ளியே இருக்கா. இது கிழவனோட மம்மிக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பொண்ணு கூட உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு பையனை அசிங்கசியமா திட்டிக்கிட்டு இருக்கா. ஜூலியாவுக்கு ஒரே ஆறுதலே அவளோட வேலைக்காரி. ஜூலியா ஜானுக்கு ஒரு லெட்டரை எழுதுறா. அதுல நான் இங்க கைதியா இருக்கேன், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என்ன வந்து கூட்டிட்டு போன்னு எழுதி வேலைக்காரி கிட்ட கொடுத்து அனுப்புறா. இத கிழவன் பார்த்துட்டான். ஜூலியா யார் கூடயோ தொடர்பு இருக்கான்னு இவனுக்கு புரியுது. ஜானு ஜூலியாவோட லெட்டரை படிச்சுட்டு கூடிய சீக்கிரமே நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு எழுதி அனுப்புறான். ஜூலியாவும் லெட்டரை படிச்சுட்டு இந்த லெட்டரு கிழவன் கிட்ட கிடைக்க கூடாதுன்னு எரிகிறா. வேலைக்காரி மாறி மாறி லெட்டரை கொண்டு போத பார்த்த கிழவன் அவளை மடக்கி லெட்டரை புடுங்கி படிச்ச பார்த்த பிறகுதான் தெரியுது ஜானுக்கும் ஜூலியாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு. இவன் மெசலாயிட்டான். பொண்டாட்டி மேல இருக்கிற காண்டுல வேலைக்காரிய துப்பாக்கியாலேயே சுட்டு கொண்டுட்டான். மறுநாள் ஜூலியா வேலைக்காரி எங்கன்னு கிழவன் கிட்ட கேக்குற. ஆனா கிழவன் வாயை திறக்காம ஒரு லெட்டரை கொடுத்து சத்தமா படிக்க சொல்றான். இவளோட டேடி மம்மி எழுதியிருக்காங்க. அதுல உனக்கும் ஜானுக்கும் வேலைக்காரி உதவி பண்றான்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நாங்க அவளை வேலையை விட்டு தூக்கிட்டோம். இனிமே நீ எங்க பொண்ணு இல்ல, அதனால நீ எங்களை பார்க்க வராத, உனக்கு எல்லாமே உன் புருஷன் தான், அவனோட பேச்சை கேட்டு நீ நடு, அவனுக்கு ஒரு வாரிசை நீ உருவாக்கி கொடுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனா இந்த லெட்டரை எழுதினது கிழவன். ஜூலியாவும் இத உண்மையை நம்பி இவ மிரண்டு போயிட்டா. கிழவனோட மம்மியும் இவளுக்கு இப்படி ஒரு உறவு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன், என்ன பண்றது, யாருமே உனக்கு பொண்ணு தரல, இனிமே அவ நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும்னு கிழவனோட மம்மியும் பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜானு கிழவன் கிட்ட இருந்து ஜூலியாவை காப்பாத்த அன்னைக்கு நைட்டு அவளோட வீட்டுக்கு போறான். ஆனா கிழவன் பொண்டாடி கூட தான் மேட்டர் பண்ண முடியல, அதனால ஊர்ல இருக்கிற 4-5 பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மேட்டர் பண்ண பாக்குறான். அந்த நேரத்துல ஜானு வீட்டுக்குள்ள புகுந்து கிழவனை அடிச்சு போட்டுட்டு ஜூலியாவை ஈத்துக்கிட்டு இவனோட வீட்டுக்கு வரான். இனிமே யாராலையுமே நம்மள பிரிக்கவே முடியாதுன்னு ஜூலியா சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் அப்படி இப்படி இருக்காங்க. இவங்க 2 பேரும் படுக்கையில இருந்ததை வேலைக்காரி பார்த்துட்டு ஜானோட மம்மி கிட்ட போய் உளறிட்டா. இதை கேட்டு மிரண்டு போன மம்மி பொண்ணு வீட்டுக்கு வந்தது கூட இவளுக்கு தெரியல, இவங்களாலையும் அவளை ஒண்ணுமே பண்ண முடியல. டேடியும் பசங்களை போட்டு தள்ள பாக்குறாரு. மம்மியும் பசங்க இனிமே இங்க இருந்த ஆபத்துன்னு இவங்க 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஜானும் ஜூலியாவும் வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட டேடியும் பொண்டாட்டிய பசங்களை வழி அனுப்பி வச்சுட்டான்னு தெரிஞ்சு போய் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஜூலியாவோட கிழவன் என் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். போலீஸும் இவங்கள வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜானும் ஜூலியாவும் காட்டுக்குள்ள மறைஞ்சுக்கிறாங்க. அங்கேயும் அப்படி இப்படிதான் இருக்காங்க. நம்ம 2 பேரும் இங்கிலாந்துக்கு போய் ஒரு போலியான பெயரை வச்சுக்கிட்டு அங்கேயே வீடை கண்டுபிடிச்சி வாழ்வோன்னு ஜானு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா படகு மூலமா தான் இவங்க இங்கிலாந்துக்கு போக முடியும். அது வரைக்கும் இவங்க ஒரு நகரத்துல ஸ்டே பண்றாங்க. ஆனா ஜூலியா கர்ப்பமா இருக்கா. உடனே ஜான் இங்கிருந்து தப்பிக்க ஒரு படகை ரெடி பண்றான். ஆனா போலீஸுக்கு இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. உடனே இவங்களை சுத்தி வளைச்சு புடிச்சிட்டாங்க. ஜானையும் ஜூலியாவும் பிரிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரையும் சிறையில அடைச்சி விசாரிக்கிறாங்க. டேடியும் மம்மியும் பசங்களை காப்பாத்த முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஜூலியாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. நீதிபதிகளும் இந்த கேஸ விசாரிக்கிறாங்க. ஜூலியாவும் என் கணவன் என்ன அடிச்சு துன்புறுத்தினா ஒரு கைதியா வச்சுக்கிட்டு இருந்த, அவன் கிட்ட இருந்து என்னோட பிரதர் என்ன காப்பாத்துனான்னு இவ வாக்கு மூலம் கொடுக்குறா. ஆனா பிறந்த குழந்தைக்கு யாரு டேடின்னு கேக்குறாங்க. ஆனா ஜூலியாவால பதில் சொல்லவே முடியல. ஜானுக்கும் ஜூலியாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு அந்த குழந்தை மூலமா இவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்ச உடனே தவறான உறவை நீங்க 2 பேருமே மீறி இருக்கீங்க, அது சட்டப்படி குற்றம், அதனால உங்க 2 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுது. ஜூலியாவும் நான் தான் தப்பு பண்ண, எனக்கு மரண தண்டனை கொடுங்க, என் பிரதரை விட்டுடுங்கன்னு கதறா. ஊர் மக்களும் இவங்களோட மரண தண்டனைய வேடிக்கை பாக்குறாங்க. ஜூலியா முன்னாடியே ஜானோட தலைய வெட்டுறாங்க. அதை பார்த்தா உடனே ஜூலியாவும் இறந்து போயிட்டா. ஆனா அப்ப கூட அவளையும் விடாம அவளோட தலையை வெட்டி சட்டத்தை காப்பாத்துறாங்க. ஜானு ஜூலியாவோட ஆண் குழந்தைய இவங்களோட டேடி காப்பாத்தி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறாரு.